Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக். ஓகே, இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லெக் பீஸ். நிறைய பேர் லெக் பீஸ் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துருந்துச்சு. அடுத்த சேலஞ்சாக நான் இதான் பண்ணலான்னு சொல்லி எப்போ யோசிச்சு வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவும் வந்து லாஸ்ட் வீடியோவில் சிக்கன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. வீட்டில் வாங்கி என்னால் செய்ய முடியல, டைம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த லைட்டிங் போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிக்கணுன்றதுக்காக வெளியே கடையில் வாங்கிட்டு வந்து இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். கடையில் வாங்கின சிக்கன்றதால அப்பா கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லாலிபப் இருக்குது, அது வந்து வீடியோ முடிச்சுட்டு அவருக்கு கொடுப்போம். ஓகே, இலையில மொத்தமாக 20 லெக் பீஸ் இருக்குது. கோழி கால் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு. ரொம்ப நல்லா டீப் ஃப்ரை தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தான் நம்ம சாப்பிட போகிறேன். வெறும் லெக் பீஸு அப்புறமா தண்ணி இருக்குது. இதுக்கு மட்டும்தான் இன்னைக்கு நம்ம சேலஞ்சு. வேறு எதுவும் சைடிஸ் அந்த வெங்காயம் என்னது எலுமிச்சப்பழம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் லெக் பீஸ் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். ஓகே, சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்குவோம். டேஸ்ட் பார்ப்போமா முதல்ல. ஓ அதான் முடியும் மாதிரி காஞ்சிக்கும். வாங்கி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அதனால நல்லா காஞ்சி போச்சு. சரி, அதை பார்த்துக்கலாம். திரும்ப ஓகேயா இருக்கு. என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப கருப்பாக இருக்குல்ல. லைட் ஆஃப் ஆனா நல்லா இருக்கா? டியூப் லைட் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கரண்ட் போனதால் அதுவும் போச்சு. சரி பரவாயில்ல, நம்ம ஆரம்பிப்போம். இப்போ கொஞ்சம் முன்ன விட கொஞ்சம் பிளாக்காக ஆகிருப்பேன். பார்த்துக்கலாம். சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 3 3 2 2 2 1 1 1 ஸ்டார்ட். அதெல்லாம் காஞ்சி போச்சு முள்ளாட்டம். அதனால் வேகமாக சாப்பிட்டோம்னா மேலே இதெல்லாம் குத்தியும். கொஞ்சம் கம்மியாக ஒன்று. ரெண்டு மூணு Wow. Okay. பரவாயில்ல, இதுக்கு நீங்களே நினைக்குங்க. ரொம்ப காஞ்சி போயிருக்கிறதால நல்லா குத்தி வச்சுப்பியே அதிகமாக.
இதுதான் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும். லெமன் ஆனியன் அது மாதிரி எதாவது இருந்தால் கூட பரவாயில்ல. வாயெல்லாம் பயங்கரமாக குடிப்பா. காய் தான் முடிஞ்சிருக்கு. கஷ்டம் பா, முள்ளாட்டம் இருக்கு. ஓகேவா? லெக் பீஸ் சேலஞ்ச் இன்னொன்று நாள் பண்ணி போட்டுருவோமா? வேக வச்ச மாதிரி. முடியல, வாயெல்லாம் புண்ணாகி போச்சு. வாயெல்லாம் புண்ணாகி போச்சு, முடியல. இங்கெல்லாம் கிழிச்சு விட்டுருச்சு. அப்பா, வாய்க்குள்ள முள்ளை போட்ட மென்ன மாதிரி இருக்கு எனக்கு. வாயெல்லாம் புண்ணாகி போச்சு இப்பயே. தானி கேடு, முடியல, சத்தியமா முடியல. நம்ம இப்போ நான் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கேன். இது என்ன டானிக்னு உங்களுக்கே தெரியும். ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கேன். எவ்வளோ இருக்கு பாருங்க, இவ்வளோ இருக்கு. செம்ம எரிச்சல் வாயெல்லாம். இது குடல் புண்ணை சரியாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாய்க்கும் இது நல்லா தான் இருக்கும். அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவோம் நான். வாய் புண்ணா இந்த மாதிரி பானிபூரி இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது வாய் புண்ணாயிரும். எனக்கு போதும். வந்து இந்த சேலஞ்சு வந்து நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தடவை சரியாக பண்ணிடலாம். ஓகே, உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதை நான் சரி பண்ணிடுறேன், கண்டிப்பாக சரி பண்ணிடுவேன். அடுத்தடுத்து நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம். இந்த ஒரு பீஸே அப்பாவுக்கு போதும். எண்ணெயில் சுட்ட சிக்கன்ன்றதால அதிகம் வேண்டாம். அவருக்கு குழம்பு வச்சு கொடுத்துருவோம். இந்தாப்பா. என்னது அது? சரி, கோழிக்கறி கரெக்டாக சொல்லிட்டாரு. என்ன பூத்தகத்துக்கு வாங்கி போயிடுச்சு. பொறுமையாக சாப்பிடு, அவசரம்லாம் வேணாம். பொறுமையாக சாப்பிடு, சரியா?
மீதி இருந்ததை எங்கள் வீட்டில் இருந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. வீடு இருக்கிறது பெரிய தம்பி, இவங்கெல்லாம் சாப்பிட்டு மீதி வெறும் எலும்பை போட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒரு நாய் குட்டி போட்டு எங்கள் வீட்டில் ஒரு நாய் குட்டி போட்டிருக்குது. அதுக்கு வச்சுருவோங்க. சாப்பிடு. இது ஏற்கனவே முன்ன போட்ட குட்டி 2 இருக்குது கேட்டேன். அது ஒன்று வந்து ராமு, ஒன்று இன்னொன்று வந்து டைகர் கிடையாது. டைகர்லாம் இதுக்கு ஆளு. டாம் வந்து இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட செட்டு, அதுக்கு முன்னாடி போட்ட செட்டு ராமு. அவங்கெல்லாம் வெளியே சுத்த போயிட்டாங்க. இது வந்து இப்போ 3ஆவது தடவை 4ஆவது தடவை போட்டுருக்கு. 7ஆவது வாட்டியா? ஆனால் எங்கள் வீட்டில் போட்டது இது 4ஆவது வாட்டி. இந்த குட்டி இருக்குது பாரு. குட்டிகள் 1 2 3 4 5 6 இருக்குது. இதான் நம்ம வேலை செய்கிற பாடம். ஓகே, இந்த வீடியோ இப்படி தான் முடியணும்னு எழுதியிருக்கு. இப்படி தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் நம்ம வீடு எப்படி இருக்குது. வீட்டுக்கு வெளியே அப்படியே நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக தூரத்தில் குயில் கத்துற சவுண்டு இதெல்லாம் நல்லா கேட்குதா. இது எங்கள் அப்பத்தா, சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அப்பாவோட அம்மா, எங்கள் அப்பத்தா சிக்கன் சாப்பிட்றியா, கோழிக்கறி அப்படின்னு நடிக்கும். ஆனால் சாப்பிடும். ஆனால் தொட மாட்டேன் அப்படின்னும். ஆனால் கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவோம். நல்லா இல்லை, சாப்பிடும். சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.